பிக் பாஸ் 8 தமிழோட ஃபினாலேக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. 48 மணித்தியாலம், சொல்லப்போனா 50 மணித்தியாலங்களுக்கு மேல. நாளைக்கு நாம பார்க்க இருக்கிறது வந்து வியாழக்கிழமை எடுத்துதான் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30% வந்து வெள்ளிக்கிழமை நடந்ததை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அதே சனிக்கிழமை வந்து ஈவினிங்ல ஷூட் வந்து ஃபினாலேக்கான ஷூட் நடக்கும் அப்படின்றதான் தகவல். சரிங்களா? ஸோ இந்த வாட்டி வந்து ஃபுல்லா சனிக்கிழமை ஃபுல்லாவே ஃபினாலே அப்படின்றபடியா அதிகமான நேரங்கள் இந்த டான்ஸ் அதெல்லாமே வச்சு ஒரு தரமா எடுப்பார்கள். அது அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஃபினாலேயோட இது ஷூட் வந்து நடைபெறும் அப்படின்றதான் தகவல். சரிங்களா? வழக்கமா பிக் பாஸ் இப்படிதான் நடக்கிறது. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். ஆனா எனக்கு இருக்கிற பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதற்கு முதல் இருந்த பிக் பாஸ்ல வந்து இந்த மிட் வீக் எவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆட்களும் வந்து இந்த வெளியில ஒரு 50-48 மணித்தியாலம் இருக்கக்குள்ள இந்த 5 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்காது. சரி பார்ப்போம் இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு. கேள்விப்பட்ட வரைக்கும் சில கெஸ்ட் வருவாங்க அப்படின்றாங்க. யார் அப்படின்னு தெரியல, பார்ப்போம் அது என்ன அப்படின்னு. சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த ஹேஸ் மணிப்பட்டி அது வந்து இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அவங்க பிளான் போட்ட மாதிரி ஒருத்தங்களை அனுப்பிட்டாங்களே அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அவங்க முத்துக்கு தான் வச்சாங்க குறி. ஆனால் அது மிஸ் ஆயிட்டு. அந்த அளவுக்கு சௌந்தர்யாவோட அந்த 28 லட்சம் காசு வேலை செஞ்சிருக்கு. சரி விடுங்க, மக்கள் சக்தி கடவுள் சக்தி, இந்த சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஸோ முத்துக்குமாரனின் வெற்றி வந்து கண்டிப்பா அது உறுதி, நான் முதல் நாள் சொன்னதை போல. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிட் வீக் எபிஷனும் இந்த வாட்டி இல்லை அப்படின்றதான் இப்ப வரைக்கும் வருகின்ற தகவல். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த எபிஷன் நடக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? இது 2வது விடயம். அடுத்தது 3வது என்ன அப்படின்னா, இப்ப இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீமுக்கு வந்து செருப்படி கொடுக்கிற விதமா சில விடயங்கள் ஃபினாலேல இருக்கும். அதாவது இந்த அம்மா ரன்னர் இல்ல செகண்ட் ரன்னர் நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆனா பவித்ரா விஷால் இவங்களுக்கு ஈக்குவலா தான் இந்த சௌந்தர்யாவோட ஓட்டிங் வந்து ஒபிஷியலி இருக்கு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு 22 லட்சம் ஓட் வந்துச்சுன்னா மீதி இருக்கின்ற 4 பேருக்குமே வந்து ஒரு 5 லட்சம் ஓட் கூட வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் சொன்னது கம்மியாகி சொல்றேன். சில பேர் இப்ப நம்ம ஒருத்தரோட பேசியிருந்தோம், அவங்க சொன்னாங்க மச்சான் உனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப முத்துக்கு ஒரு 1000 ஓட் வருதுன்னா மீதி நபர்களுக்கு ஒரு 100 ஓட் கூட வரல. பிக் பாஸ் சரித்திரத்துல சீசன் 4க்கு அப்புறம் இப்போ இதுதான் 4 வருடங்கள் கழிச்சு அந்த ஃபினாலேல ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இப்படி ஒரு ஓட்டுகள் 85% வீதத்துக்கு மேல ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஓட் வந்து ஃபினாலேல ஒபிஷியலி வருது அப்படின்னா அது முத்து தான் அப்படின்னாங்க. ஆரம்பத்திலிருந்தே மக்கள் வந்து முத்துக்குமாரனை பார்த்ததுமே அப்பாடா நமக்கு ஒரு அடுத்த ஆரி கிடைச்சிட்டாரு அப்படின்னார்கள். அது எல்லா விடயத்திலையுமே அது சரியா இருக்குது. இப்ப ஓட்டிங்லையும் அது வருத்தனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இப்ப சில கூட்டம் பிஆர் கூட்டம், இந்த பிஆர் சௌந்தர்யாவோட கூட்டம் வந்து முத்துக்குமாரன் அவர்கள் வந்து ஜாக்லின் போவைக்குள்ள அவர் வந்து இப்ப வடிவா ஸ்பீச் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வழக்கமான கேவலமான விடயங்களை பண்றாங்க. ஒரு மனுஷன் கவலையா இருக்கக்குள்ள, அது எல்லாத்தையும் விட ஒரு மனுஷன் ஷாக்கிங்ல இருக்கக்குள்ள அவன் மூளை வந்து இப்ப நெச்சு பாருங்க. இப்ப ஜாக்லின் வந்து ஒரு ஃபினாலேல ரன்னரா இருக்க, அதாவது முத்துக்குமரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருப்பாரு ஜாக்லின் வந்து இந்த ஷோவோட குயின் அப்படின்னு. அது அப்படி ஒன்று சொல்லியிருப்பாரு. இது எப்ப 1வது வீக்கே சொல்லியிருப்பாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா நானும் நீங்களும் தான் ஃபினாலே நிற்க போறோம் அப்படின்னு ஜாக்லினுக்கு முத்து அவர்கள் 3வது வீக் என்னவோ சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் அந்த மனநிலையில இருக்காரு. ஜாக்லின் எங்க வச்சிருக்காருன்னா தனக்கு பக்கத்துல ஃபினாலேல நிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு. அப்ப அது ஒரு பக்கம். இன்னொன்னு, இவங்க 15 வாரமா நாமினேஷன்ல வர்றாங்க, மக்கள் சேவ் பண்றாங்க. ஆனா இப்ப இப்படி வந்து எவிக்ட் ஆறாங்க. அப்ப முத்து மட்டும் இல்ல, அந்த இடத்துல முத்துக்குமரன் மனநிலையில நானோ நீங்களோ யாரோ இருந்தாலோ பேசக்கூட மனசு வராது. பேசக்கூட மனசு வராது. இன்னொன்னு, எல்லாருக்கும் இந்த வரம் கிடைக்காது. முத்துவோட முகம் எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு, புன்னகையான ஒரு முகமா இருக்கு. அது அவருக்கு கடவுள் கொடுத்த வரம். அப்ப அதுல அவருடைய கவலைகளா கூட அது காமிக்காது, அது அந்த சிரிச்ச முகமா இருக்கும். ஈஸியா அவருடைய கவலைகளை அவருடைய முகத்துல பார்க்க முடியாது.
இதெல்லாம் அந்த பிஆர் கூட்டத்துக்கு புரியாது. அதுக்கு மனசாட்சி இருந்தால் அதுலெல்லாம் ஏன் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது? சரி, அப்போ அப்படி இருக்கக்குள்ள முத்து அவர்கள் வந்து அவர் அதை அக்செப்டே பண்ணல. தீபக் அண்ணா வெளியில போய் எப்படி அவரால் அக்செப்ட் பண்ண முடியலையோ அதை விட அதிகமாக ஜாக்லினோட விஷயம் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால அவருக்கு அந்த பேச்சு வந்து வரல. இதுதான் உண்மை. அடுத்தது முத்துக்குமாரன் அவர்கள் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவங்க. அப்போ அவங்களுடைய உரையாடல் அந்த பேசுகிற ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம் அப்படின்வாங்க. இந்த சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பிஆர் காசுக்கு வேலை செய்கிறது, அந்த கழுதைக்கு கற்பூரவாசம் தெரிஞ்சா கூட இதுகளுக்கு தெரியாது. நல்லவங்களோட மனசு. சரிங்களா? அப்போ அதெல்லாம் குப்பைக்குள்ளே போட்டுட்டு நம்ம அந்த குப்பை இருக்க வேண்டிய இடத்துல வச்சு போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரி, முத்துவோட வெற்றியை பார்த்து மண்டை வெடிக்கட்டு ஞாயிற்றுக்கிழமை. இது ஒரு பக்கம் மக்களே. அடுத்தது வந்து ஒஃபிஷியலி நமக்கு வர்ற ஒஃபிஷியல் ஓட்டிங் படி ரன்னர் இடத்துல வந்து சௌந்தர்யாவுக்கு பெரும்பாலும் இடங்கள் இல்லை. பவித்ரா, விஷால் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. அதை பற்றி நான் வந்து வேறு சில நண்பர்களோட பேசி போட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் தரேன். சரிங்களா? ஸோ நம்ம வேலை இன்னும் இருக்கிற ஒரு நாள். தொடர்ந்து முத்துக்கான குரல் கொடுங்க. முக்கியமாக ஓட்டை போடுங்க. ஹாட்ஸ்டாரில் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவினர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா முத்துக்குமாரன் அவர்களுக்கு ஓட்டை போட சொல்லுங்க. அடுத்தது வந்து மிஸ்கால் ஓட் போட சொல்லுங்க. முத்துக்கு ஃபுல் ஓட்டையும் போடுங்க. அடுத்தது வந்து தமிழ் கிளிட்ஸ் அன்அஃபிஷியல், அதில் வந்து முத்துக்குமாரன் அவர்களுக்கு அதுலேயும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க. சரிங்களா? ஸோ முத்துக்குமாரனின் வெற்றி அவர் ஒருத்தருடைய வெற்றி இல்லை, அவரை போல் இருக்கின்ற கோடிக்கணக்கான உண்மையான மக்களோட வெற்றி. நன்றி.